ஹாய் ஆல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா தமிழ் கடவுள் அப்படிங்கிற சீரியஸில் தமிழில் என்னென்னலாம் முக்கியமான டாப்பிக்காக இருக்கோ எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் அதாவது ஏ அப்படிங்கிற இலக்கண பகுதிகள், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1லேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 வரைக்கும் கவர் ஆகக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இடம்பெறும் இலக்கணத்தில். புது சிலபஸ் அடிப்படையில் பழைய சிலபஸ்னால் பார்ட் ஏ அப்படிங்கிறது. அதுபோல் ஸோ பார்ட் பி அண்ட் பார்ட் சி ரெண்டுத்தையும் தொகுத்து நமக்கு புது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இலக்கியம், தமிழுடைய சிறப்புகள், தமிழ் அறிஞர்கள், அவங்க தமிழுக்கு செய்த தொண்டுகள் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா யூனிட் 7ல் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்களையும் அதுபோல் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் இவங்க 2 பேரில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான தகவல்கள் என்னென்ன, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியிலேருந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யாரை பார்க்கலாம் அப்படின்னா பாரதிதாசன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். பாரதிதாசன் பேர் பார்க்கும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பேராக இருக்கும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த கவிஞராக இருந்தது மட்டும் இல்லாமல் இவருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளை உருவாக்கி விட்டு போனவர். அப்போது இந்த பேர் காரணம் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இது இயற்பெயரா அப்படின்னா இது இயற்பெயர் கிடையாது. பாரதிதாசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே வச்சுக்கிட்ட பேர் தான். அவருடைய இயற்பெயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா சுப்புரத்தினம் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அப்போது இந்த சுப்புரத்தினம் எப்படி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாறுது அப்படின்னா பாரதியார் 20ஆம் நூற்றாண்டில் புரட்சியை ஏற்படுத்தியவர் பாரதியார். அதாவது கவிதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்தார். ஸோ நாட்டுப்பற்று, தேச விடுதலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடுபட்டிருக்கார். தன்னுடைய எழுத்துக்கள் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கொடுத்தாரு. அப்போது அவரை ஃபாலோ பண்ணி தன்னுடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னு மாற்றிக்கிட்டாருன்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். அப்போ இயற்பெயர் கேட்டாங்கன்னா சுப்புரத்தினம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர். ஸோ பெற்றோர் பொறுத்த வரைக்கும் கனக சபை, லக்குமி, சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்புரத்தினம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கலாம்னா கனக சுப்புரத்தினம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அப்போ இந்த கனக அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா அவருடைய தந்தையர் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் தான். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதான தொழிலாக கொண்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையர் கனக சபை அப்படிங்கிறவர். தாய் பொறுத்த வரைக்கும் லக்குமி அம்மையார். அடுத்தது இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னா ஸோ என்னென்ன பணிகள்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தொடக்க கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்புலிச்சாமி ஐயா அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்கிறார். அதாவது தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் கொண்டதுக்கு காரணமானவர் வந்து இவர் தான். அப்போ தொடக்க கல்வி ஆசிரியர். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் காலேஜ். பொதுவாக இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ்னு சொன்னோம்னா அது ஆர்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸாக இருக்கட்டும் 3 ஆண்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி படிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இவர் அந்த 3 ஆண்டில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளில் படித்து முடிச்சிட்டார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்கவர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது. 3 ஆண்டு இளங்கலை படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கல்வியின் மீது கொண்ட ஈடுபாட்டால் 2 ஆண்டுகளில் முடிச்சிருப்பார். செகண்ட் இயர் படிக்கும்போது தேர்ட் இயர்க்கான எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இப்போ தொடக்க கல்வி ஆசிரியராக தான் திருப்புலிச்சாமி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். இலக்கண இலக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட இருந்து இவர் கற்றுக்கிட்டாருன்னா ஸோ பெரும் புலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியசாமி அவர்கள்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண முறைப்படி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், அதே போல் இலக்கியங்கிறது எப்படி அமையணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டார். ஆசிரியர் பணிகளை பொறுத்த வரைக்கும் இவர் ஃபஸ்ட்டு ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலில் பள்ளி ஆசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தன்னுடைய புலமையை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திக்கிட்டு அரசு கல்லூரியில் காரைக்காலில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் பேராசிரியராகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாரு. இவருடைய புனைப்பெயர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புனைப்பெயர்கள் இருக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பிரிட்டிஷோடைய பீரியடு. அப்போது அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாது, கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. தன்னுடைய உணர்வுகள் சரியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்தும் வெளியிட முடியாது. அப்போது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடக்குமுறை சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதனால் பெயர்கள் பலவிதமான பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுவாங்க. அதில் இவருடைய புனைப்பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டு எழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாரதிதாசன் அவர்களுடைய புனைப்பெயர்கள். இந்த மாதிரி பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார்னா ஸோ தன்னுடைய இதழ் பணியை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பார். கட்டுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். அடுத்தது ரொம்ப நெருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதியார் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். பாரதியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரோ அவருக்கு தேவைவேண்டிய, ஏன்னா பாரதியார் வந்து கொஞ்சம் வறிய நிலைமையில் இருந்திருப்பார். வறுமையோடைய உச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அவருக்கு தேவையானதை பாரதியார் கேட்காமலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார், உதவி பண்ணார். அதான்
புறநானூரில் ஒரு பாடல் வரும், ஒற்றுழி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனையாத கற்றல் நண்டே அப்படிங்கிறது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், அந்த பாடல் எழுதியிருப்பார். அப்போது ஒரு ஆசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்து கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யார் இருந்திருப்பாருன்னா நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பார். பாரதியார் அவர்களுக்கு தேவையானது அவர் கேட்காத போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனுப்பி அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த உதவிகள்லாம் பொருள் உதவியாகவும் பண உதவியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பார். அடுத்தது அவருடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா பழனி அம்மையார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகள்களா ஃபர்ஸ்ட் மூத்த மகள் சரஸ்வதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பையன் மன்னன், அதுக்கப்புறம் 2 பெண்கள் வசந்தா ரமணி அப்படிங்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகன் மற்றும் மகள்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அது முதல் கவிதை இவரது முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்தி பாட்டு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபர்ஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லைன் அப்படின்னா இந்த லைன் ரொம்ப புகழ்பெற்றது. இந்த லைனும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எங்கெங்கும் காணினும் சக்தி எடா அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த முதல் பாடலே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு ரொம்ப ஈர்ப்பாக அமைஞ்சிருக்கும். அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், இதை பதிப்பிக்க சொல்லி அனுப்பியிருப்பார். அப்போ இதன் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் கூட நெருக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கும். அடுத்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிகச்சிறந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது யார் கொண்டு வந்திருப்பாருன்னா பெரியார் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பார். ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டு காலம் ஃபுல்லாக வந்து நம்ம அப்படி குறிப்பிடலாம். தென்னிந்திய சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா அயோத்திதாசரை சொல்லுவோம். அயோத்திதாசர் ஃபாலோ பண்ணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது ஸோ முரணான ஒரு கருத்துக்கள் அப்படிங்கிறதையும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பக்கூடாது அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியாக கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா திராவிட இயக்கம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையாக ஈடுபடுத்திக்கிறார். அப்போ பெரியார் மீது பற்றுக்கொண்டு பெரியாருடைய கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்து அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பங்களிப்பு செய்கிறாரு. தன்னுடைய எழுத்துக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வலியுறுத்துறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதிவு பண்ணக்கூடிய கருத்துக்கள் அவருடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசருடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை வலியுறுத்தும்னா இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தும். அப்போது ஸோ மலைகள், கழனிகள், கடல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள், மரங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடியது எல்லாமே அமைஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணுவார். ஸோ அந்த இயற்கை அமைப்பையும் பற்றி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பாடல் எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கருத்துக்களில் ஈடுபாட்டோடு இருந்தவர். அடுத்தது 1954 வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த தேர்தல் அவர் தோத்து போயிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் பெருசாக ஈடுபாடு அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா 1954 தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த காலகட்டமே ஏறக்குறைய கரெக்டாக சொல்லணும்னா 1910 அதுலேருந்து ஒரு 10 வருஷம் 1920 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி மிகுந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டிச்சேரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேச போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய புரட்சியாளர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பங்கு பெறக்கூடிய தீவிர சிந்தனைகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புகலிடம்னு சொன்னால் பாண்டிச்சேரி தான். ஏன்னா பிரெஞ்சோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, பாண்டிச்சேரிக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை கொடுக்கறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்டிஷோடைய அந்த அரசுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தவறு செஞ்சால் அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் தங்குவாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் தான் போய் தங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கவங்க உதவி பண்ணாங்க. அதில் முக்கியமானவராக வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காருன்னா பாரதிதாசன் அவர்கள் இருக்கார். ஸோ பாரதியார் அவர் தங்குறதுக்கும் சரி, வாவே சுப்பிரமணியம் ஐயர் அப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் அரவிந்த் கோஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல அவர் தான் அரவிந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருக்கும் சரி. இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஸோ தங்கறதுக்கும் தேவையான பொருள் உதவி அது இந்த பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. அப்போது ஸோ நம்மளுடைய நாட்டோடைய சுதந்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முக்கிய பங்களிப்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அந்த சுதந்திரத்தில் ஈடுபட்ட தீவிர தலைவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காரு. படைப்புகள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன படைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே புத்தகத்தில் கொடுத்துருக்கிறதுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 6 வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ பாண்டியன் பரிசு அப்படிங்கிறது, எதிர்பாராத முத்தம், குறிஞ்சி திட்டு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசையமது, தமிழச்சின் கத்தி, பாரதிதாசன் ஆத்திச்சூடி. இந்த ஆத்திச்சூடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் தோன்றிருக்கும். அந்த இடைக்காலத்துக்கு அப்புறம் நிறைய பேர் ஆத்திச்சூடி எழுதினாங்க. ஆத்திச்சூடின்னு கேட்டால் அவ்வையார், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடின்னு கேட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன் ஆத்திச்சூடின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திச்சூடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த நூல்கள் பேர்கள்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க. நம்ம நிறைய படிச்சிருப்போம் சின்ன வயசுலேருந்து அந்த நூல்களில். ஸோ ஒவ்வொன்றா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நூல் எதுன்னு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதில் இருண்ட வீடு, குடும்ப விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நூல்.
ஸோ ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பார் அதன் மூலயமா. ஸோ இங்கே வரக்கூடியதில் இந்த நாடக நூல் பிசிராந்தையார் அப்படிங்கிறது 1969 ஏறக்குறைய அவர் இறந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடக நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிசிராந்தையார் என்பதற்கு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ பாரதிதாசன் வரிகளில் புகழ்பெற்ற வரிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். புதியதொரு உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படிங்கிறது அவருடைய புகழ்பெற்ற வரிகளில் முக்கியமானது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாரு. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தில் தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா பழைய 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொல்லக்கூடியது. அது கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. கண்ணல் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கும்னா இனிமையான கரும்பை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். அப்போது தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, கரும்பு மாதிரி இருக்குது. அந்த கரும்பு தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா தேடி வரக்கூடிய தும்பிகள், அதாவது இனிப்பை தேடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் அப்படிங்கிறது செல்லுமோ, பூச்சி இனங்கள் அப்படிங்கிறது செல்லுமோ, அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தேடி வரோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க, காடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக பிறந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல் வரி. இதுவும் ரொம்ப முக்கியமானதான். நம்மளுடைய பழைய பாட புத்தகத்தில் இதை கொடுத்துருப்பாங்க. அப்போ கண்ணல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கரும்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டு அப்படிங்கிறது இந்த லைனுடைய முக்கியமானது. அப்போ தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யாருடைய கூற்றுன்னு சொல்லி கேட்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதாவது என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, இது பாரதியார் சொன்னதா பாரதிதாசன் சொன்னதா, ஆக மொத்தம் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க தெரியும். ஆனால் யாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேற்கோள்கள் புகழ்வரைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது தமிழாய்ந்த ஒருவன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கூற்றுகள் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நம்மளுடைய 11th புத்தகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னென்னா புதுவை இருக்குல்ல, புதுவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சுடைய கட்டுப்பாட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது எதனோட சேர்ந்துருக்குன்னா இந்தியாவோட சேர்ந்துருக்கும். இந்தியாவோட சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. அப்போ அதனுடைய வாழ்த்து பாடலாக, அதாவது மாநில வாழ்த்து பாடல்னு சொல்லக்கூடிய பாடலாக வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்கள் தான் இருக்கும். அந்த பாடல் எப்படி தொடங்கும் அப்படின்னா, வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற பாடல். அப்போது இந்த பாடல் எந்த மாநிலத்துக்கு வாழ்த்து பாடலாக இருக்குது, இதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த பாடல் வரியும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அது இவருக்கு என்னென்ன பேர்கள்லாம் இருக்குது, புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, பாவேந்தர் அப்படிங்கிற பேர் இருக்குது, அதுக்கப்புறம் புரட்சி கவிஞர் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொன்று தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உரியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி பல பெயர்கள், சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுக்கு உண்டு. அந்த பேர்களில் இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 பேரும் முக்கியம். பாவேந்தர்னு சொல்லப்படுவர் யார், அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி கவி அல்லது புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார், தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ், இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. இதில் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார், புரட்சி கவி அப்படிங்கிற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்துருப்பாருன்னா அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா இவருடைய பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா விருது அப்படிங்கிறது கொடுத்துட்டு வருது. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு சொல்லிட்டு இவருடைய பெயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. ஸோ பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1982 உருவாக்கியிருப்பாங்க. இது எங்கே இருக்குது பாரதிதாசன் பல்கலைக்கழகம், தெரிஞ்சால் முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சிறப்பு பெற்ற கவிஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1964 ஏப்ரல் 21 அன்று வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்தார். இப்போ பாரதிதாசன் சொல்லிட்டாலே அவருடைய தலைமுறை கவிஞர்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுவாங்க. பாரதிதாசன் மட்டுமே இல்லை, பாரதிதாசன் மாதிரியே பாடல் எழுதுன்னு சொல்லிட்டு அதில் முக்கியமானவர்கள் யாரும் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானவர் ஃபஸ்ட்டு முடியரசன், சுரதா, அதுக்கப்புறம் தமிழொலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை ஃபாலோ பண்ணி அவரை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுதணும், அவர்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு முறைப்படி பயின்றவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ அவங்களாம் பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்கள்னு சொல்லி குறிப்பிடலாம். அப்போ இந்த பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்கள் அப்படிங்கிறவங்க மொத்தம் எத்தனை தலைமுறையாக இருந்தாங்கன்னா ஒரு 4 தலைமுறையினர் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தலாம். முதல் தலைமுறையினர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குயில். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் நடத்திய இதழ் தான். இந்த இதழில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் எழுதினவங்க சுரதா,
வாணிதாசன், முடியரசன். இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய 4 தலைமுறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. எல்லா தலைமுறையிலும் இடம்பெறக்கூடியவர்களா தான் இந்த முதல்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. முக்கியமானவங்க இவங்க. அடுத்தது 2ஆம் தலைமுறையினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவலேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்றோம்ல, அதாவது அவருடைய இயற்பெயர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் தான் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்லி சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. அடுத்தது தமிழென்பன், ஈரோடு தமிழென்பன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். விடிவெள்ளி அப்படிங்கிறவர். அவரும் எழில் முதல்வர் நம்மளுடைய 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் கொடுத்திருப்பாங்க. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க. அது 3ஆம் தலைமுறையில முக்கியமானவர் வந்து பார்த்தீங்கன்னா, அழ வள்ளியப்பா. குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தலைமுறையில சிறந்தவர். அடுத்து 4ஆம் தலைமுறை பொன்னி அப்படிங்கிற இதழிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, 4ஆம் தலைமுறையில எழுதினாங்க. இந்த முதல் தலைமுறையில இருக்கிறவங்க இந்த 4 தலைமுறையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன், காமு ஷெரீப் அப்படிங்கிறவங்க இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு பள்ளி பாடப்புத்தகங்கள் லேட் ஆகிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தலைமுறை கவிஞர்களில் குறிப்பிட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி 4 தலைமுறையினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிட்டு வந்தாங்க. பாரதிதாசன் அவர்களை பின்பற்றி ஏறக்குறைய 1970க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புது கவிதைகளில் வானம்பாடி குழுவினர் அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா, புது கவிதையை நோக்கி பரவலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதிதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மரபு கவிதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, மிக சிறந்தவராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். அதனால புது கவிதையோட தாக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் 1970க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, புது கவிதை நோக்கி போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே ஒரு இதுவாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பாரதிதாசன் மற்றும் பாரதிதாசன் அவர்களுடைய குறிப்புகள் அப்படிங்கிறது. மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன் மறுபடியும். ஓகேவா? இப்போ அடுத்ததா யாரை பார்க்க போறோம்னா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். அடுத்த தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிறவங்க. இப்போ ஏறக்குறைய ஒரு 100, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. இவங்களை வந்து நம்ம புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா சங்க காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். நமக்கு பள்ளி பாடப்புத்தகத்திலையும் இருக்கு இவரை பத்தி. ஆனா யூனிட் 7ல வந்து பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தைச் சேர்ந்த ஒரு புலவருடைய பேர் நேரடியா குடுத்திருக்காங்கன்னா, அது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் தான். அப்போ இவர் யாரு? என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலா கடியலூருங்கிறது அவருடைய ஊருடைய பேர். உருத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய இயற்பெயரா இருக்கலாம். கண்ணனார் அப்படிங்கிறது அவருடைய அப்பாவுடைய பேரா இருக்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில கூற்றுக்கள சொல்றாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் முழுமையான தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கல. அப்ப கடியலூருங்கிற ஊரைச் சேர்ந்த புலவர் ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் பேர் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது தான் இந்த பெயருக்கான காரணம். ஸோ இவர் இந்த கடியலூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது என்ன பேர்ல அழைக்கப்படுதுன்னா, சோளிங்கர் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. அதுக்கு திருக்கடிகை அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு சோளிங்கருக்கு. இவருடைய நூல்கள பொறுத்தவரைக்கும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 நூல் எழுதியிருக்காரு. அதேபோல 2 பாடல்கள் எழுதியிருக்காரு. நூல் வேற, பாடல் வேற. நூல் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நூல் முழுமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே எழுதியிருப்பாரு. பாடல் என்றால் இப்ப அகநானூறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாடல் 167வது பாடல். அதுபோல குறுந்தொகை அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 402 பாடல்கள் இருக்கு. அதுல 352வது பாடல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதியிருக்காரு. இது 2 வந்து பார்த்தீங்கன்னா பாடலு. இது 2 வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள்னு நம்ம சொல்லலாம். அப்போ பெருமானாற்று படையும் பட்டினப்பாலை இது 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 பாட்டுல வரக்கூடிய நூல். பெரும்பானாற்று படைங்கிறது பாணர்களை ஆற்றுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பெரும்பாணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க. பாணர்னா இசைக்கருவிகளை கொண்டு பாடல் பாடுறவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாணர்னு சொல்லலாம். அப்ப பெரிய பெரிய இசைக்கருவிகள் பேரியாழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏறக்குறைய 21 நரம்புகளை கொண்ட இசைக்கருவி. அதை வச்சு யார் பாட்டு பாடுறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாணர்கள் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாணர் இன்னொரு பாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துவதாய் அமையக்கூடியதான் பெரும்பானாற்று படை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. நீங்க இசைக்கருவிகள் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பாடல்களுடைய வரிகள் எண்ணிக்கையில பார்த்தாலும் சரி, அதிகமான வரிகளை கொண்டதால இதுக்கு பேரு பெரும்பானாற்று படை அப்படின்னு சொல்லி பெயர் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஆற்றுப்படை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆற்றுப்படுத்துதல். ஆறு என்ற சொல்லுக்கு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வழி. இந்த இடத்துல படை என்றால் படுத்துதல். அப்போ வழிப்படுத்தல். அதாவது பரிசு பெற்ற புலவர் இன்னொரு புலவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுவார். நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாடி பரிசு வாங்கினேன் அப்படிங்கிறத இன்னொரு புலவருக்கு சொல்லி அவரையும் பரிசு பெற வைக்கிறதுக்கு பேர் தான் ஆற்றுப்படைன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆற்றுப்படை நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 நூல்கள் அப்படிங்கிறது 10 பாட்டுல இருக்கு. அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இதுக்கு சமுதாய பாட்டு அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. எதுக்குன்னா இந்த பெரும்பானாற்று படைக்கு. ஏன் சமுதாய பாட்டு? புலவர்கள் யாரை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் புலவர்களுக்கு முன்னாடியே பாடல் பாடுபவர்கள் அந்த சமுதாயத்திலும் அந்த மொழி சார்ந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருப்பாங்க. புலவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தனிநபரை பற்றி பாடல் பாடுவது அதிகமாயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சமுதாயம்னா மக்கள் கூடி வாழக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குதுல்ல, அந்த அமைப்பு மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து பாடல் பாடுறவங்களா இருந்தாங்க. யாருன்னா இந்த பாணர்கள், அதாவது இசைக்கருவிகளை கொண்டு பாடல் பாடுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா இதே 10 பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூலே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு.
பேர் காரணம் பார்த்தாலே தெரியும், பட்டினம் பாலை. பட்டினம் என்றால் நமக்கு துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகரங்களை குறிக்கும். பாலை என்றால் வறண்ட நிலத்தை குறிக்கும். அப்ப ரெண்டுத்தை பத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல இடம் பெற்றிருக்கு. அதாவது வறண்ட நிலங்கள் பத்தின பாடல்களும் இடம் பெற்றிருக்கு, பாடல் வரிகளும். காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற துறைமுக நகரத்தை பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த பட்டினப்பாளையங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்றுமதி இறக்குமதி பத்தின விஷயங்களையும் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாணிபம் சார்ந்த செய்திகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக சொல்லுது. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் 2 பாடல்கள், அகநானூறு ஒரு பாடல், குறுந்தொகையில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்றிய பாடல்கள். இப்ப இந்த பெரும்பாலாற்று படைக்கு யாரு பாட்டுடைய தலைவர்னா தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறவர். அதாவது தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னு தெரியும், காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை நாடுன்னு சொல்றோம். அதுக்கு பாட்டுடைய தலைவராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இளந்திரையன், தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறவர். ஸோ பேரியாழ்னா என்னன்னு சொன்னேன், 21 நரம்புகளை கொண்டு பாடக்கூடியது பேரியாழ் அப்படின்னு அர்த்தம். இப்போ பட்டினப்பாலை, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கேட்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை. இதுல ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க 10ஆம் வகுப்புல, வணிகம் சார்ந்த விஷயங்கள். நீரின் வந்த நிமிர்பறி புறவியும், காலின் வழிவந்த கரிங்கரை மூடையும், வடமலை பிறந்த பொன்னும் மணியும், குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதாவது ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து சேருது இந்த துறைமுக நகரத்துக்கு அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. நமக்கு நீர் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணுறாங்க. ஏன்னா குதிரைங்கிறது நம்ம நாட்டில் கிடையாது, அது இறக்குமதி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய. ரெண்டாவது மிளகு, கறி என்ற சொல்லுடைய பொருள் என்ன, இந்த இடத்துல வரக்கூடிய கறி அப்படின்னா மிளகு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த மிளகு வந்து பார்த்தீங்கன்னா தரை வழியாக கொண்டு வராங்க, கால் அப்படின்னா அதுதான் பொருள். அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வடமலை பிறந்த பொன்னும் மணியும். அப்போ இமயமலை பகுதிகளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆபரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. குடைமலை பிறந்த ஆரம்பம் அகிலும், சந்தன மரங்கள் அப்படிங்கிறதும் சந்தன கட்டைகள் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது கர்நாடகா அந்த குடகு மலை தொடர்ல வந்து எங்க வருதுன்னா இந்த பட்டினப்பாலை, அதாவது பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருதுன்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது. அடுத்து இன்னும் 2 வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நடுவு நின்று நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க அப்படின்னா நடுநிலைமையானவங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வாணிகம் செய்கிறவங்களே எடுத்துக்கலாம், அல்லது தமிழர்களுடைய பண்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து குறிப்பிடலாம். நீங்க எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டா மொத்தத்தையும் எடுத்துக்கிறவங்க கிடையாது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோன்னு சொன்னா குறையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க வணிகர்களை வச்சு பாருங்க. வணிகர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா ஒரு வாங்கி வரக்கூடிய ஒரு கஸ்டமர் கிட்ட சொல்றாங்க, இந்தா எடுத்துக்கன்னு சொன்னா அவர் என்ன அள்ளி எடுத்துட்டு போக மாட்டார். அவருக்கு என்ன வேணுமோ, என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து போவார். அதே போல ஒரு வணிகர் தான் கொடுக்கணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணுவார்னா குறை இல்லாம குறைபடாம என்ன சரியான முறையோ அந்த முறையை தான் பின்பற்றுவார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய செய்திகள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டினப்பாலையில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுடைய தலைவன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சா சொல்லுங்க. மேற்கொண்டு அடுத்த நாள் நாளை, அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா இன்னும் கண்டினியூஸாக வரக்கூடிய தமிழ் அறிஞர்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.